இந்த ஈஸியான மசாலா கொண்டக்கடலை ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு சில பொருளை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகாய், ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், எண்ணெய் விட தேவையில்லை. வறுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக வராது, இது குறப்பாக வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். நான் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்த மசாலா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதில் வந்துட்டு உப்பு வந்து உங்களுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து இது தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்குனிங்கனாக்கா அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு அந்த நெருப்புலேயே போயிடும். ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்புலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஸ்பைஸியான டேஸ்டியான மசாலா கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.